everyone, welcome to மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட நியூ பிசினஸ் அனௌன்ஸ்மெண்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நிறைய பேர் என்னோட இன்ஸ்டால இருக்கீங்களா மேடம், இன்ஸ்டா லிங்க் கொடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு காலையில தான் நான் இன்ஸ்டா ஐடியே வந்து கிரியேட் பண்ணேன். என்னன்னா சோசியல் மீடியால நம்ம இருக்கோம்னா ஆக்டிவா இருக்கணும். வேலைக்கு போயிட்டு இருந்தனால எனக்கு வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அதுல வர கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கோ என்னால முடியாதுன்றனால எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்லயே எனக்கு தான் இவ்வளோ நாள் இன்ஸ்டா லிங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட மிஸ்டேக் தான். ஸோ இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். என்னை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதுலயும் ரீல்ஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ பிசினஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரலாம். என்ன பிசினஸ்னா நீங்க எல்லாரும் லாஸ்ட் வீடியோல கெஸ் பண்ணதுதான். ஒரு 75% வந்து கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஹேர் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கும்ட்டு. ஸோ ஹேர் ஆயில் கண்டிப்பா இருக்கு. பட் நான் பிசினஸா லான்ச் பண்ணணும்னு நினைச்சது கண்டிப்பா ஹேர் ஆயில் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது ஏன் இந்த பிசினஸ் உருவாச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள சொல்லிடுறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்து நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றோம். காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், சென்னை பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் லீவுக்கு வரும்போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் எப்பவுமே வீட்டுல நம்ம தயாரிச்சா என்னதான் அதுதான் வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். மேரேஜ் ஆகி பெங்களூர் போனப்போ எப்பயெல்லாம் நான் ஊருக்கு வரணும் அப்போ என் சிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா, தூக்கிட்டு போயிடுவேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருந்தது. என்னன்னா நானும் நிறைய பிராண்ட் ஹேர் ஆயில் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையா. அதுவும் பெங்களூர் வந்து கோல்டு, ஏசில வேற ஒர்க் பண்றோமா, அதனால முடி கொட்டும். ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டும். முடி கொட்டுறது வந்து நிறைய நல்ல பிராண்ட் ஹேர் ஆயில்ஸ், நல்ல காஸ்ட்லியா அமேசான் கார்டுல இருந்து கொண்டு வந்த ஹேர் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது, அது உண்மைதான். ஆனா ஹேர் குரோத்தை வந்து எந்த ஆயிலுமே ஸ்டிமுலேட் பண்ணல. அந்த குட்டி குட்டியான பேபி ஹேர் வந்து எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நாம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில மட்டும்தான் வரும். நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பிராண்ட் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணவங்க. ஏன்னா பெங்களூர்ல எல்லாம் என்னால இது ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எனக்கு அங்க கிடைக்காது. ஸோ ஊருக்கு வந்தா என் தங்கச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தானா தூக்கிட்டு போவேன். இப்படிதான் பண்ணிருந்தேன். ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் விஷயமா. அதனால ஏதோ ஒரு ஹேர் ஆயில் இங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் ஊத்திட்டு இருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல்மேட், அவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். உடுமலை பக்கத்துல ஒரு கிராமம் பாப்பம்பட்டி, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க கிராமத்துக்கு போயிருந்தப்போ எனக்கு அங்க போனப்பதான் தெரியும் அவ வந்து ஒரு யூனிட் போட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. அவுட் சைடு இந்தியாலாம் போயிட்டு இருக்குது அவரோட ப்ராடக்ட்ஸ். கோயம்புத்தூர்ல நிறைய கடைகள் இருக்கு, எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அப்ப வந்து ஹேர் ஃபால் பத்தி சொன்னப்போ அவ வந்து செம்பருத்தி ஷாம்பு நாங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னே பார்த்தேன். செம்பருத்தி பூ, அந்த பூந்தி கொட்டை, இது மட்டுமே வச்சு ஷாம்பு எனக்கு வந்து சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஷாம்பு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஷாம்புல. செம்பருத்தி மட்டும் இல்ல, கரிசலாங்கண்ணி, அலோவேரா, சீயக்காய் ஷாம்பு, அரப்பு ஷாம்பு. சீயக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா முடி ட்ரை ஆகும். நிறைய விதவிதமான ஷாம்பு, சோப்பு, எக்கச்சக்கமான சோப்பு. ஆவாரம் பூ சோப்பு எனக்கு ஒண்ணு கொடுத்தா. அப்புறம் ஜீவனுக்கு வந்து நீம் சோப்பு கொடுத்தா. இது வந்து நாங்க ஒரு 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செம்பருத்தி ஷாம்பு வந்து நான் வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் எடுப்பேன். ஒரு மந்த் ஃபுல்லா ஹேர் வாஷ் எடுத்துட்டு ஒரு 4th வீக்ல தான் எனக்கு வந்து ஒரு தாட் வருது, இந்த ஷாம்பு என்ன சூப்பரா இருக்கு, தலைக்கு குளிச்சுட்டு வந்தா அப்படியே உங்களுக்கு செம்பருத்தி அரைச்சு தலையில போட்டவங்களுக்கு தெரியும், அவ்வளோ சாஃப்டா ஹேர் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம திக்னஸோட அது நல்லா இருக்கும். அந்த செம்பருத்தி பூ போட்டாலே அந்த பூவை போட்டு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செமையா நுரைக்குது. இந்த நான் போன் பண்ணி கேட்டேன், நுரைக்கிறதுக்கு என்னன்னா பூந்தி கொட்டை தான் போட்டிருக்கு. இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா எனக்கு 2 மாசம் வந்துச்சு. பாக்குறதுக்கு குட்டி பாட்டிலா இருக்கு, ஆனா டெக்ஸ்சர் வந்து கிரீமியா திக்கா இருக்கும். கொஞ்சம் எடுத்தாலே அவ்வளோ நுரைக்குது. ஷாம்பு வச்சுதான் நான் வந்து யோசிச்சேன், சரி இதை வந்து நம்ம சேனல்ல கொண்டு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி ஹோம்மேடு ஷாம்பு எல்லாம் நான் எவ்வளவோ தேடி இருக்கேன், எனக்கெல்லாம் கிடைக்கல. நான் சொல்றது பெங்களூர்ல எனக்கு கிடைக்கல. அப்புறம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிஜமா ஹேர் ஆயில் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. எல்லாரும் ஹேர் ஆயில் பண்றாங்கன்றனால அது நான் யோசிக்கல. நான் யோசிச்சது வந்து ஷாம்பு மட்டும்தான். அப்புறம் சோப்பு வந்து நலுங்கு மாவு சோப்பு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நான் ஒண்ணுன்னா காட்டுறேன். ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேர்க்குரு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது, அவனுக்கு வந்து ஹீட் ஒத்துக்கலாம். அங்கிருந்து இங்க வந்து நீம் சோப் போட்ட உடனே அதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சது. ஆவாரம்பூ சோப்பு பாத்தீங்கன்னா, ஆவாரம்பூ பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. ஸ்கின்க்கு வந்து நீங்க என்ன டோன்ல இருந்தாலும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும்.
அதுதான் ஆவாரம்பூவோட ஒரு ப்ராப்பர்ட்டியே. நானும் என் தங்கச்சியும் ஹேர் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த பாத் பவுடர், குளியல் பொடி வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அம்மா சித்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு தோல், லெமன் தோல், ரோஜா பூ இதழ், மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்க டப்பா டப்பாவா. எங்களுக்கு இதான் வேலை. லீவுக்கு வரும்போது அதை போட்டு அரைக்கிறதுலாம் அதில் ஆவாரம்பூ இல்லாமல் நாங்கள் அரைச்சதே இல்லை. அப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணி குளிக்கும் போதே அந்த ஷைன் வரும். ஸோ ஆவாரம்பூவோட இதுதான். அதனாலதான் நான் ஆவாரம்பூ சோப் எடுத்து வந்து யூஸ் பண்ணிருந்தேன். எக்ஸலண்டா இருந்தது. ஸோ என்னோட மைண்ட் செட் வந்து ஷாம்பூவும் சோப்பையும் தான் வந்து பிஸ்னஸா கொண்டு வரணும்னு நான் அந்த குவாலிட்டி வச்சுதான் யோசிச்சேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் என்னைக்குமே ஒரு பிசினஸ்ல சர்வைவ் ஆக முடியும். ஒரு காசு கொடுத்து இந்த பொருளை வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒர்த்துன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்பதான் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும். அடுத்ததான் ஒரு பொருள் வந்து அவங்க கொடுத்து வாங்கக்கூடிய விலையில இருக்கணும். பிரைஸ் அண்ட் குவாலிட்டி இது ரெண்டு இல்லைன்னா பிசினஸ்ல சர்வைவ் ஆகவே முடியாது. ஆனா என்னோட நேரம் பாத்தீங்கன்னா நான் ஆயில் காய்ச்சும் போதுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் எண்ணெய் விலை வந்து ஏறிச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் தேங்காய் எண்ணெய் வந்து லிட்டருக்கு 50 ரூபாய் ஏறி இருக்கு. செக்கு எண்ணெய் வந்து 100 ரூபாய் ஏறி இருக்கு. சோ இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சுறோம் அப்படின்னா வீடு கட்டுற மாதிரிதான், அஸ்திவாரத்தை வச்சுதான் மத்தது எல்லாமே. ஆயில் தான் ரொம்ப முக்கியம். லோ குவாலிட்டியா ஒரு எண்ணெயை போட்டு அதுல நீங்க என்னதான் 25 மூலிகையை போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் பேஸே. ஸோ அதனால நான் வந்து மரச்செக்கு எண்ணெய் பியூரா எங்க வந்து தயாரிக்கிறாங்களோ அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துதான் நாங்க காய்ச்சினோம் ஃபர்ஸ்ட் டைமே. அது வந்து நானும் என் தங்கச்சி பர்சனல் யூஸ்க்கு காய்ச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹேர் ஃபால் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும். இந்த வீட்டுல காய்ச்சின எண்ணெய் மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு 2 to 3 daysல விசிபிள் ரிசல்ட் வந்து ஹேர் ஃபால் இம்மீடியட்டா அப்படியே நின்றோம். அதே மாதிரி ஷாம்பு வந்து நல்ல ஷாம்புவா இருந்தா நீங்க வந்து வாஷ் பண்ண உடனே முடி வந்து போகாது. நம்ம குளிக்கும் போது பாத்தீங்கன்னா முடி போகவே போகாது. அதுதான் பெஸ்ட் ஷாம்பு. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கெமிக்கல் ஷாம்பு. அதனாலதான் நமக்கு வந்து முடி கொட்டுது நம்ம தலை குளிக்கும் போது. ஆனா இந்த ஷாம்பு போட்டு ஒரு முடி கூட வந்து கொட்டல. அது வந்து என்ன சொல்றேன்னே தெரியல, எவ்வளோ எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ஸோ ஹேர் ஆயில பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டா ஹேர் ஃபாலை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடும். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன், இதுல என்னெல்லாம் போட்டிருக்கேன், இன்கிரியன்ஸ் லிஸ்ட் பின்னாடி கொடுத்துருக்கேன், மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நம்ம எப்ப ப்ரிப்பேர் பண்றோமோ நான் வந்து எழுதுறேன், பிரிண்ட் அடிக்க முடியாது இல்லையா. இப்போ ஜூன் மந்த் ப்ரிப்பேர் பண்றோம்னா ஜூன் மந்த் 06/20/2025. அப்ப 6/25 இருக்குன்னா ஜூன் 25 எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கு. 6 months யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க என் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ற ஷாம்பு சோப்புக்கெல்லாம் GMP குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் சர்டிபிகேஷன் வாங்கி வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா பண்றாங்க. எனக்கு தெரியவே இல்லை, என்னன்னா கான்டாக்ட் இல்லை. இப்போ உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ இப்போ ஹேர் ஆயில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் போடுறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, இது 4 தான் உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பேபி ஹேர் வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது 4 இன்கிரியன்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேல்ப்ல வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். நீங்க போட்டு ஒரு 2 weeksல உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா முடி வந்து வரது பாப்பீங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் திக்கா நீளமா வளர ஆரம்பிக்கும். என் தங்கச்சி கொடுத்த ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு 6 monthsலயே வீடியோலயே கேட்டீங்க, உங்களுக்கு எப்படி திடீர்னு ஹேர் இவ்வளோ லென்த்தா இருக்குன்ட்டு. அது வந்து என் தங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாங்க அப்படிலாம் கேட்டாங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னதான் காரணம், ஸோ எனக்கு வந்து ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி விற்கும் போது நீங்க ஹேர் ஆயில் வேற எதையாவது யூஸ் பண்ணீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. முடிக்கு வந்து ஆயிலும் முக்கியம், ஷாம்புவும் முக்கியம். ரெண்டும் நல்ல குவாலிட்டியா போட்டா மட்டும்தான் நம்மளால வந்து ஹேர் ஃபால் வந்து இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நான் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வீடியோவை பார்க்குறவங்க என் மேலே என்ன ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றுற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் இருக்கும். இதில் வந்து ரெப்புடேஷன், அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். உங்களோட ரிவ்யூ, சஜஷன்ஸ் எதா இருந்தா கூட அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ml சாம்பிள் பேக்காக தான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி உங்களோட ஃபீட்பேக் இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தது 200 ml 500 ml மேக்ஸிமம் கொடுக்கலான் இருக்கேன். ஷாம்பு வந்து 120 ml, இதை விட பெரிய சைஸும் அவைலபிளா இருக்கு 500 ml. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
இது வந்து ட்ரையல் பேக் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா மறுபடியும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஐடியா. இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தாதான் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுவீங்க. முடி ரொம்ப முக்கியம். நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே, மேல் ஆர் ஃபீமேல் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா முடி ரொம்ப முக்கியம். அப்போ ஹேர் ஆயிலும் ஷாம்புவும் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது லான்ச் அப்படின்றனால என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரைஸ் வந்து அஃபோர்டபுளால தான் கொண்டு வரக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஒன்லி ரீசன் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலோட விலை ஏறினால தான் இந்த ரேட். ஸோ நீங்க மற்ற யூடியூபர்ஸ் மற்ற சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் போயிட்டு பிரைஸ் செக் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாம். யாரு எந்த எண்ணெய் போட்டு காய்ச்சுறாங்கன்னு தெரியாது இல்லையா. அது ஃபர்ஸ்ட் நல்ல பியூர் கோகோனட் ஆயில் இது போட்டு காய்ச்சிட்ட உடனே வாசம் பார்க்கணும் வீட்டுக்குள்ள. அப்படி ஒரு ஸ்மெல்லு, அவ்வளோ பியூர் கோகோனட் ஆயில். நல்ல தேங்காய் எண்ணெய் போட்டாலே போதும், முடி நல்லா வளரும். ஸோ மற்றது எல்லாமே ஹெர்ப்ஸ் தான். ஸோ இப்போ நான் அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண அந்த வீடியோவை வந்து இப்போ உங்களுக்கு நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க, மறுபடியும் மற்ற விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஹார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. மஞ்சள் பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி நல்லா ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்ததா கருவேப்பிலை, நல்ல முடி பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலர்ல வரும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டுமே ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். நெல்லிக்காயில விட்டமின் இ கண்டென்ட் இருக்கு, அடர்த்தியா வளரும், முடி ஷைனிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருதாணி, உங்களுக்கு வந்து நரை முடியெல்லாம் இருக்கு அப்படின்னா டார்க் ப்ரௌனா மாற்றும். ஆவாரம்பூ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா திக்கா லாங்கா வளரும். ரொம்ப சீக்கிரமே நீங்க வந்து விசிபிளான ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் மெயின் இன்கிரியன்ஸ். இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு 14 இன்கிரியன்ஸ் தான் காட்டியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் சில இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சீக்ரெட். ஸோ மருதாணி வந்து அரைச்சும் போடலாம். அரைச்சு போட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து வலுவலுன்னு ஆயிரும். இது வந்து வேம்பாலம் பட்டை ரொம்ப முக்கியம். ஹேர் ஆயில் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு போட்ட உடனே. வேம்பாலம் பட்டை போட்டோம் அப்படின்னா நல்லா முடி வளரும். ஸ்கேல்பில் வந்து இச்சிங் எதுவுமே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், வெந்தயம், அவுரி இலை பொடி. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது டார்க் ப்ரௌனாக மாறும். அப்புறம் கீழா நெல்லி பொடி, ரெண்டுமே பொடி போடுறேன். கீழா நெல்லி தலை கிடச்சி தான் அப்படியே போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 5 லிட்டர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து இவ்வளோ ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ ஹெர்ப்ஸ் வந்து உள்ளே இன்டியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். பியூர் செக்கு, மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்து இந்த எண்ணெயை காய்ச்சின உடனே வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்மெல்லு. அவ்வளோ குவாலிட்டியான ஒரு தேங்காய் எண்ணெய். ஸோ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் ஆயில் பாட்டில் பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் போட்ட உடனே அந்த ஆயிலோட ஸ்மெல்லே ஃபுல்லாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆவாரம் பூவோட வாசம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போதே ஹேருக்கும் அந்த ஸ்மெல் வருது. ஹேர் ஆயிலில் நேச்சுரலான ஒரு ஸ்மெல் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அந்த வேம்பாலம் பட்டை போட்டுட்டு ஒரு 1 ஹவர்லேயே டார்க் ரெட்டு கலரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாறிடும். வேம்பாலம் பட்டை கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. இதுதான் வேம்பாலம் பட்டை. இது கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் இச்சிங்கே இருக்காது. கண்டிப்பாக டேண்ட்ரஃப் போயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அப்புறம் அந்த அவுரி இலை பொடி ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை. இளநரையை வந்து தடுக்கும். ரொம்ப சீக்கிரமாக முடி வந்து நரைக்கிறதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான். இந்த அவுரி இலை பொடி சேர்க்கறது முக்கியம். ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ஸோ அதை மட்டும் நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஆயிலோட கலர் பாருங்க அப்படியே டார்க் க்ரீனில் இருந்தது. இதுக்கப்புறமா நான் 7 days வந்து இந்த ஆயிலை ப்ராசஸிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் 7 நாள் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் வந்து வச்சு மேலே நல்லா ஒரு கிளாத்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிச்சிருக்கேன். கலர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒரு டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஹேர் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சோப்பும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்பெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஆனால் இது வந்து நல்லாவே திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சோப்பு வந்து கரையாது. ஒரு சோப் வந்து மினிமம் 1 month வரும். ஸோ ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 6/25 இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ ஜூன் 2025 தான் இது தயாரிச்சிருக்காங்க.
அப்புறம் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து 2 இயர்ஸ். இது எல்லாமே வந்து ஜிஎம்பி பிராக்டிஸ் படி கொடுத்தது. இது வந்து 6 மந்த்ஸ் தான் கொடுக்குறோம். என்னன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து இவ்வளவு பொருள் போட்டு காய்ச்சும் போது ஸ்மெல் வரக்கான சான்சஸ் இருக்கு ஆஃப்டர் 6 மந்த்ஸ். இதுல வந்து இன்கிரியன்ஸ்ல நான் கொஞ்சம் தான் பின்னாடி வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இது இல்லாமையும் நிறைய இன்கிரியன்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் சீக்ரெட்டா நான் மெயின்டைன் பண்றேன். அது மட்டும் ரிவீல் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய பேர் ஹெர்பல் ஹேர் ஆயில்ல ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணாததுக்கு ரீசன் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் போட்டு காய்ச்சணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சீக்கிரமா அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரியா இருக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. ரொம்ப நாள் வச்சு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல சின்ன வெங்காயத்தை வந்து அவாய்ட் பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க டெய்லியுமே ஹேருக்கு அப்ளை பண்ணா சூப்பர் ரிசல்ட் 2 வாரத்துல பாப்பீங்க. இல்ல நீங்க டெய்லி ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டீங்கன்னா வீக்லி ட்வைஸ் மட்டும் ஹேர் வாஷ் எடுக்கிறீங்கன்னா நைட் வந்து லைட்டா சூடு பண்ணி நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு காலையில ஷாம்பு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பா வேணும் அப்படின்னா ஒரு 2-3 சின்ன வெங்காயம் மட்டும் தோல் எடுத்துட்டு தட்டிட்டு ஒரு சின்ன கப்ல ஆயில்ல வந்து போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் ஹீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லைட்டா வார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் எடுத்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த சின்ன வெங்காய சாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புழு வெட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மட்டும் சொட்டையா முடியே வராது. ஆனா சின்ன வெங்காயம் வந்து அங்க கூட growth வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரிதான் கரிசலாங்கண்ணி இதுல போட்டிருக்க இன்கிரியன்ஸ் எல்லாமே. அந்த வேம்பாலம் பட்டை அது வந்து சூப்பர் இன்கிரியன்ஸ். இந்த கலருக்கு ரீசனே அதுதான். ரெட் கலர்ல சூப்பரா ஆயில் கிடைக்குது. உங்களுக்கு வந்து தலையில இச்சிங் இருக்குன்னா போயிடும். கண்டிப்பா டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பா போயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்ற சிக்னேச்சர் ப்ராடக்டா இது 2 நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு. ஸோ ஷாம்புலயும் பாத்தீங்கன்னா இப்போ செம்பருத்தி ஷாம்பு மட்டும் இல்லாம இங்க என்கிட்ட இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது கரிசலாங்கண்ணி ஷாம்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன், அலோவேரா ஷாம்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கரிசலாங்கண்ணி ஷாம்பு வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கு, உங்களுக்கு வந்து அடர்த்தியா முடி வளரணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி ஷாம்பு வந்து பெஸ்ட். செம்பருத்தி ஷாம்பு சேம் தான். அலோவேரா ஷாம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், ஃப்ரிஸியா இருக்கும் ஹேரு. இந்த சுருட்டு முடி இருக்கவங்களுக்கு எல்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் வந்து அலோவேரா ஷாம்பு சஜஸ்ட் பண்ணுவேன். உங்க விருப்பம், நீங்க எது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் செம்பருத்தி ஷாம்பு வந்து ஃபர்ஸ்ட் சஜஷன்ல கொடுப்பேன். ஆனா திக்னஸ் வந்து ஜாஸ்தியா கிடைக்கணும் அப்படின்றவங்க கரிசலாங்கண்ணி ஷாம்பு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஆர்டர் பண்றதுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட டீமோட நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். நாடி அவங்க நேமு, அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், லிங்க் கொடுக்குறேன். கேட்டலாக் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, அதை யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு நீட்டா வந்து கேட்டலாக்ல பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அவங்க தான் ஆர்டர் எடுப்பாங்க. என்னோட நம்பர் வந்து என்னால கொடுக்க முடியாது. என்னன்னா நிறைய பர்சனல் கால்ஸ் பண்றீங்க, அது ஒண்ணுதான் ரீசன். ஸோ எப்போ போல அவங்க தான் ஆர்டர் எடுப்பாங்க. இப்போ வரைக்கும் சாரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. டெஸ்பாச் பண்றது வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே டெஸ்பாச் பண்ண போறேன். இங்க உட்மல்பேட்ல இருந்து எஸ்டி கொரியர் கூட டை அப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் சொல்லிடுறேன். நான் நலுங்கு மாவு பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு போடுறதுல அது பவுடரா நம்ம வந்து கலந்து போடுறதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்றவங்க நலுங்கு மாவு சோப்பு போடலாம். சூப்பரா இருக்கு. நலுங்கு மாவை வந்து அப்படியே சோப்பா பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண உடனே அந்த நலுங்கு மாவு வாசனை. அப்புறம் இந்த சோப்பு ஆவாரம்பூ சோப்பு வந்து அந்த ஆவாரம்பூவோட ஸ்மெல் அப்படி இருக்கும். ஓபன் பண்ண உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இது ஆவாரம்பூ சோப்புன்னு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பக்காவா லேபிளிங் பண்ணி இதுலயும் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து சைட்ல கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் 2 இயர்ஸ். ஸோ எல்லாமே மற்றது எல்லாமே 2 இயர்ஸ். ஆயில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் வருது. அடுத்ததான் நீம் சோப். இதுதான் வந்து ஜீவன் யூஸ் பண்ணிருக்கான். இந்த மாதிரி வேர்க்குரு உடம்புல வந்து ஏதாவது வேர்வை ஸ்மெல் எல்லாம் இருக்குன்னா யார் வேணா நீம் சோப் போடலாம். ஜென்ஸ், லேடிஸ், குழந்தைங்க யார் வேணாலும். அப்புறம் இது வந்து ஸ்பெஷலா கொண்டு வந்த ஒரு சூப்பு முல்தானி மெட்டி. உங்களுக்கு தெரியும் நிறைய ஃபேஸ் பேக்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப் சப்போஸ் ஃபேஸ்ல வந்து பிம்பிள் இருக்கு, அது போனதுக்கு அப்புறமா மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா முல்தானி மெட்டி பேக் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் இன்னொரு சோப் வந்து அலோவேரா சோப்பு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அலோவேரா சோப் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அது ட்ரை பண்ணலாம். இது லான்ச் அப்படின்றனால நான் வந்து ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து இது சாம்பிள் பேக் தானே, நீங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணும் அப்படின்றனாலேயே உங்களுக்கு வந்து சோப் வந்து நான் சஜஸ்ட் பண்றது ஆவாரம்பூ சோப்பு. ஸோ ஹேர் ஆயில், ஷாம்பு அண்ட் சோப் 3 சேர்த்து காம்போ பேக்கா நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 3 சேர்ந்து ஜஸ்ட் 399
rupeesக்கு வந்து கொடுக்க போறேன். 399 plus shipping. ஸோ இதுக்கான காம்போ பாக்ஸ் வந்து அது எல்லாமே நான் ரொம்ப தேடி இதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் பக்காவா வரணும். காம்போ பாக்ஸ் தான் வந்து நல்ல லான்ச்சா கொடுக்கணும். ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு மூணுமே ட்ரை பண்ணணும். அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும். மார்ஜின் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்றனால இந்த மாதிரி ஒரு காம்போ பேக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆவாரம்பூ சோப்பு எடுக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு நலுங்கு மாவு சோப்பு வேணும் அப்படின்னா நீங்க நலுங்கு மாவு சோப்பு வந்து நீங்க வந்து காம்போல கொண்டு வந்துக்கலாம். சோப்பு நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். 4 வெரைட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. 4ல எது வேணா நீங்க எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஷாம்பு பாத்தீங்கன்னா செம்பருத்தி வேண்டாம், நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி ஷாம்பு வந்து ட்ரை பண்ண விரும்புறீங்கன்னா தாராளமா கரிசலாங்கண்ணி, ஏதாவது ஒரு சோப். ஸோ ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஷாம்பு, ஒரு சோப், இது மூணும் சேர்ந்து ஜஸ்ட் 399 பிளஸ் ஷிப்பிங். வித்தின் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ்ல வருது 3 காம்போவா. ஸோ வித்தின் தமிழ்நாடு வந்து 50 rupees ஷிப்பிங் சார்ஜ் வரும். அவுட் சைட் தமிழ்நாடு கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அது வந்து நீங்க நாடியா கிட்ட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காம்போ பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காம்போ பேக்குக்கான பாக்ஸ். இது வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. உள்ள வந்து பஃபர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு வச்சதுக்கு அப்புறமா ஆடாது, லீக்கேஜ் எதுவுமே வராது. அது கூட வந்து ஏதாவது ஒரு சோப் நீங்க காம்போவா எடுத்துக்கலாம். ஸோ நீட்டான பேக்கிங்ல ஒரு லீக்கேஜும் இல்லாம ஜஸ்ட் 399 rupeesக்கு இது மூணும் உங்க வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கேட்பீங்க. மோஸ்ட்லி ஃப்ரீ ஷிப்பிங்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜையும் ப்ராடக்டோட பிரைஸ்ல போட்டுட்டு ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண விரும்பல. ப்ராடக்டோட பிரைஸ் இது, ஷிப்பிங் சார்ஜ் இது, அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் பொட்டிக்ல. ஸோ அடுத்தது நீங்க காம்போ தான் ஆர்டர் பண்ணணும்ட்டு இல்லை. உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும்னா ஹேர் ஆயில் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷாம்பு வேணும்னா ஷாம்பு மட்டும், சோப்பு வேணும்னா சோப்பு மட்டும், எந்த சோப் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். பிரைஸ் எல்லாமே கேட்டலாக்ல இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹேர் ஆயில்லாம் தனியா ஆர்டர் பண்றீங்க, ஷாம்பூலாம் தனியா ஆர்டர் பண்றீங்கன்னா பக்காவா இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல உங்களுக்கு வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி வந்து இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. நான் கொஞ்சம் நாள் கழிச்சு மேபி ஒரு 6 monthsக்கு அப்புறமா தான் நம்ம ரெகுலரா ஆர்டர் கொடுக்கும்போது கொரியர் சர்வீஸ் கூட பேசி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கொண்டு வர முடியும். ஒரு சின்ன அடி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நானு. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன் சேனல்ல. ஒரு ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ணேன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் சேனல்ல சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கேட்லாக் லிங்க் இருக்கும். நாடியாவை வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து கண்டிப்பா பிளேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக்கை வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க ஷேர் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப்ல நாடியா கூடயும் ஷேர் பண்ணலாம். ஏதாவது சஜஷன் இருந்தா நான் கண்டிப்பா அதை எடுத்துக்கிட்டு இன்னுமே ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோவை பார்த்ததுக்கு.